பாகிஸ்தானில் நடக்க போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025க்கான இந்தியன் பிளேயர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருக்காங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு இந்த ஒரு வீடியோக்கு 10 லைக்குக்கு மேலே கொடுங்க. அது போதும். அதுக்கப்புறம் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கிரிக்கெட்டில் எந்த ஒரு பிளேயரை பிடிக்குமோ அந்த பேரை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்திய அணியில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, 15 பேர் கொண்ட டீம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. அந்த 15 பேரில் யார் அந்த 11 பேர் கலந்துக்க போகிறாங்க, இதில் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் யார் யாரெல்லாம் இருக்காங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ ரிவால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி மேட்ச் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதோட மார்ச் 9ஆம் தேதி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 4 குரூப் ஏ குரூப் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இருக்கிறோம். பாகிஸ்தான் இந்த மாதிரி டீம்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க கூட நமக்கு எப்பப்போலாம் மேட்ச்சை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துங்க. இந்த ஒரு வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, நம்ம இந்தியன் பிளேயர் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இதில் கேப்டன் யார், வைஸ் கேப்டன் யார், விக்கெட் கீப்பர் யாருன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டு பிளேயரில் இதில் யாருன்னா இடம் பிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானில் நடக்க போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் நம்ம இந்தியன் டீமில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு 15 பேர் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. ஸோ அது யாருன்னா, கேப்டன் வந்து நம்ம ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் வந்து சுமன் கில். இதுவே எனக்கு புதுசாக இருக்குது. சுமன் கில்லை மேட்சில் சேர்க்கிறது பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் பொறுப்பே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருக்கார். 4th பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். 5th பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். இவர் விக்கெட் கீப்பர் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ஸோ 5th பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா. 6th பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்கார். இவங்க தான் மோஸ்ட்டாக விக்கெட் கீப்பர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மேட்ச்சில் 2 பேரில் யாருன்னா ஒரு ஆள் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா இருக்கார், ரவீந்திர ஜடேஜா இருக்கார். ஸோ இவங்களில் யார் இருப்பாங்கன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் சொல்லி. ஸ்பின்னர் யார் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் ஒருத்தர் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், குல்தீப் யாதவ் இருக்கார், ஸோ அக்ஷர் பட்டேல். இவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரில் யார் யாரெல்லாம் நம்ம இந்தியன் ஸ்குவாடில் இடம் பிடிப்பாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார், பும்ரா இருக்கார், முகமது ஷமி. எனக்கே இது புதுசாக இருக்குது, இந்த ஒரு முகமது ஷமி பேரை கேட்டதுமே. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஆகி மேட்சே விளையாட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம பவுலிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பர்ஃபெக்டான டீமு தான் அமைய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கார். ஸோ இவங்களில் நம்ம இந்தியன் டீமில் யார் யாரெல்லாம் இடம் பிடிப்பாங்க, அந்த 11 பேர் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த 15 பேரில் யார் 11 பேரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.